இந்த பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய இந்த மக்காச்சோள பயிரை பாருங்கள். வாழ்க்கையில் விவசாயம் என்றால் பச்சை பசேர் என்று உவங்கி கிழக்கும் இந்த விளை பூமியை பாருங்கள் எப்படி இருக்கிறது என்று. இதை எதற்காக பதிவிடுகிறேன் என்றால், வேலூர் டு கோச்சம்பள்ளி சாலை இந்த இடம் இன்னும் சிறிது காலத்தில் இந்த மண்ணில் விதைக்கப்பட்ட மக்காச்சோளம் இன்றைக்கு எவ்வளவு அழகாக எந்த அளவிற்கு பச்சை பசேர் என்று வளர்ந்திருக்கிறது. ஆனால் இதையே நமது தமிழக அரசு துறை, அதாவது LPA என்ற உள்ளூர் திட்டக்குழுமம் ஒரு சான்றை வழங்கும். என்ன என்றால், இந்த இடம் விவசாயத்திற்கு உகந்ததல்ல, இது நஞ்சை அல்ல புஞ்சை, ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு தொகை, விவசாயம் அழுது கொண்டிருப்பதற்கு இதை முன்னுதாரணமாக நான் உங்களுக்கு பதிவிடுகிறேன். இதோ கணபதி ஆலயம், பக்கத்தில் டேங்க், இதோ விவசாயம். இந்த மக்காச்சோள பயிரை பார்த்தால் எங்குமே பார்த்திருக்க முடியாது, அவ்வளவு பச்சை பசேர் என்று வளர்ந்தக்கூடிய பூமி. இது கட்டிடங்களாக மாறும், அதற்கு சான்றிதழும் வழங்கப்படும், லேஅவுட் ஆக்குவார்கள். அப்போது என்ன சொல்ல கொடுப்பார்கள்? LPA என்பது உள்ளூர் திட்டக்குழுமம் என்ன சொல்லும்? இந்த இடம் விவசாயத்திற்கு உகந்ததல்ல என்று சான்றளிப்பார்கள். அப்போது இந்த பூமாதேவிக்கு வாய், உயிர், மனசாட்சி எதுவுமே இருக்காது. ஏனென்றால் அமைதியாக தான் அழிந்து கொண்டிருக்கும் என்பதை, இந்த விவசாயம் அழிந்து கொண்டிருப்பதை விளக்கவே இதை நான் பதிவிடுகிறேன். மக்கள் அனைவரும் இந்த விவசாய நிலங்களை விளைநிலங்களாகவே இருக்க அதிகாரிகளை வலியுறுத்த வேண்டும். யாரும் தவறுதலாக இப்படிப்பட்ட பச்சை பசேர் என்று உயிர் காக்கக்கூடிய, உணவு அளிக்கக்கூடிய இந்த பூமிகளை விளைநிலங்களாக மாற்றி அமைப்பதை தடை செய்ய மக்களுக்கு உறுதுணையாக இதை பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.